ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீட் அம்மு சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சுட சுட அருமையான சுவையான சாம்பார் சாதம் தாங்க செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல்ல ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. பாத்திரத்தில் ஒரு டம்ளர், அதாவது நீங்கள் மெஷரிங் கப் எதுவாக இருந்தாலும் சரி, அதில் நான் இப்போ டம்ளர் எடுத்திருக்கேன். அதில் ஒரு கப் அளவு புழுங்கல் அரிசி சேர்த்துருக்கேன். அதே டம்ளரில் அரை கப் அளவு நான் தோரம்பருப்பு சேர்த்துருக்கேன். இது ரெண்டுத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் இல்லைன்னா ஒரு அரை மணி நேரம் நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. நல்லா கழுவி தண்ணி ஊற்றி இந்த மாதிரி ஊற வச்சுருங்க. இப்போ நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு, கொஞ்சம் 4 வெந்தயம், ஒரு 4 சீரகம் போட்டு பொரிய விடுங்க. இது கூட ஒரு 7-8 பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு கொஞ்சம் வதங்கி வரட்டும். இப்போ இது கூட 2 பச்சை மிளகா 2 உடச்சி போட்டிருக்கேன். அதையும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 2 வெங்காயம், முழு வெங்காயம் ஒரு 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். என்கிட்ட பெரிய வெங்காயம் இருக்குது, நான் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். ஆனால் சின்ன வெங்காயம் இன்னுமே டேஸ்ட் கொடுக்கும். நீங்கள் இருந்தால் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ரொம்ப ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஒரு கண்ணாடி பதம் வந்தால் போதும். வதக்கிட்டு இப்போ இது கூட நம்ம பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் தூள் சேர்த்து அதையும் கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இது கூட தக்காளி பழம், ஒரு 2 தக்காளி பழம் பெருசு பெருசாக 2 தக்காளி எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். இதுவும் ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்சம் போல் வதங்கினா போதும். இது கூட நான் கட் பண்ணி வச்சுருக்க காய்கறிகள்லாம் சேர்த்துக்கிறேன். என்கிட்ட ஒரு 5 வகையான காய்கறிகள் இருந்துச்சு. நான் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டேன். மாங்காவும் சேர்த்துருக்கேன். மாங்காய், முருங்காய், கேரட், முள்ளங்கி எல்லாமே சேர்த்துருக்கேன். நீங்களும் அதே மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. எண்ணெயிலேயே அந்த காய்கள்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இது கூடவே கருவேப்பிலை ஒரு 2 கொத்து சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்குங்க. கருவேப்பிலை போட்டிங்கன்னா சாம்பார் சாதத்துக்கு இன்னும் கூடுதல் மனம் கொடுக்கும். கருவேப்பிலை இல்லாமல் செய்யாதீங்க. கம்பல்சரி கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட மஞ்சள் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கூடவே குழம்பு மிளகாத்தூள் இருக்கு இல்லையா, அதை வீட்டில் அரைச்சி வச்சுருப்பீங்க. குழம்பு மிளகாத்தூள் அதையும் சேர்த்துக்கோங்க. கூடவே நீங்கள் சாம்பார் பொடி இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நான் மிளகாத்தூள் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். கூட உப்பு இந்த தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நல்லா கிளறி விடுங்க. எண்ணெயிலே அந்த மிளகாவோட பச்சை வாசனை போகட்டும். அது வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் அரிசியும் பருப்பும் சேர்த்து 1.5 டம்ளர் எடுத்திருக்கேன். அதனால் 6 டம்ளர் நான் தண்ணி வச்சுருக்கேன். 5.25 இல்லைன்னா 6 வச்சுக்கோங்க. நான் 6 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். இப்போ உப்பு காரம் இந்த சமயத்தில் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். கொஞ்சம் கொதி வரட்டும். நல்லா சலசலன்னு கொதி வந்திருக்கு பாருங்கள். இப்போ புளி கரைச்சல் கொஞ்சம் போல் சேர்த்துக்கிறேன். ரொம்ப சேர்க்கலன்னு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். ஏன்னா மாங்காய் சேர்த்துருக்கேன்றதுனால புளி கரைச்சல் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். கம்பல்சரி சேர்த்து தான் ஆகணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ புளி கரைச்சல் சேர்த்து ஒரு கொதி வந்த உடனே நம்ம ஊற வச்ச அரிசியும் பருப்பும் ஊற வச்சுருக்கோம். அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி இல்லாமல், சுத்தமாக தண்ணி இல்லாமல் நல்லா வடித்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா தண்ணி நம்ம திட்டமாக வச்சுருக்கோம். அதனால் அரிசி நல்லா வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. உப்பு காரம்லாம் இந்த சமயத்தில் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். குக்கரை நான் மூடிடுறேன். இப்போ ஒரு 5 விசில் 6 விசில் அந்த மாதிரி வரட்டும். ஏன்னா நல்லா குழஞ்சி வரணும். அப்போ தான் சாம்பார் சாதம் நல்லாயிருக்கும். ஒரு 5 விசில் வந்திருக்கு. நான் 5 விசில்லையே கேஸ் ஃபுல்லாக எடுத்துகிட்டு நான் ஓப்பன் பண்ணுறேன். இந்த பாருங்கள், சூப்பராக நல்லா பக்குவமாக கரெக்டாக நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இது மேலாப்பில் நம்ம ஒரு 3 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்க்கும் போது சாம்பார் சாதத்துக்கு கூடுதல் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கும். இது கூட மல்லி தலையும் நான் சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி நல்லா கட் பண்ணி அதையும் நல்லா சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கிளறி விடலாம். அந்த நெய் எல்லா சாதத்துலேயும் மிங்கிள் ஆகிற மாதிரி நம்ம நல்லாவே கிளறி விடலாம். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். தண்ணி எவ்வளோ பக்குவமாக திட்டமாக இருக்குது பாருங்கள்.
இதை வந்து நம்ம சுட 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 அப்படியே சர்வ் பண்ண வேண்டியதான். நல்லா சூப்பராக வந்திருக்கு. இதே மாதிரி வந்து நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து இப்போ நம்ம வந்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இந்த பாருங்கள், ஒரு பிளேட்டில் நான் எடுத்து வச்சுருக்கேன். சாம்பார் சாதம் வித் எங்கள் வீட்டில் இன்றைக்கி கீரை பொரியல் செஞ்சுருக்கோம். கீரை பொரியல் ப்ளஸ் ஊறுகாய். இதோட வச்சு இந்த சாம்பார் சாதத்தை சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்குமே. அல்டிமேட்டான டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். நீங்களும் வந்து இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஸ்வீட் அம்மு. டாடா பை பை, டேக் கேர்.